இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வில்லியனூர் லூர்து அன்னையின் அன்பு பக்தர்களே, இயேசுவை எல்லா காலத்திலும் சிறந்த தலைவராக மாற்றியது எது என்று சிந்திக்கிற பொழுது, அவரை பின்பற்றியவர்களால் அவர் சிறந்த தலைவராக உருவாக்கப்பட்டாரா என்றால் அதற்கு பதில் இல்லை. காரணம், இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் சில தலைவர்களை யூடியூப் வழியாகவும் மற்ற சமூக ஊடகங்கள் வழியாகவும் பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அடுத்தபடியாக இயேசு இறையாட்சியை பற்றிய போதனையும் அவர் ஆற்றிய வல்ல செயல்களும் அவரை ஒரு மாபெரும் தலைவராக உருவாக்கியதா என்றால் அதற்கும் விடை இல்லை. அடுத்தபடியாக இயேசுவை மிக பெரிய ஒரு மாபெரும் எல்லா தலைமுறையினரும் போற்றக்கூடிய ஒரு தலைவராக மாற்றியது எது என்று பார்க்கிற பொழுது, இறையாட்சியின் விழுமியங்களில் மிக உன்னதும் மிக உயர்ந்ததுமான பரிவு என்கிற அந்த குணநலன்தான் அவரை சிறந்த தலைவராக உருவாக்கியிருக்கிறது. இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இயேசுவும் அவருடைய சீடர்களும் தன்னுடைய பணி வாழ்வின் பணி சுமைகளால் இறைவனுடைய அரசை அடுத்தவர்களுக்கு போதிக்கின்ற வகையிலும் வல்ல செயல்கள் செய்ததனாலும் அவர்கள் சோர்வுற்று உண்பதற்கு உணவு கூட இல்லாமல் ஓய்வெடுக்க அவர்கள் செல்கிற அந்த நேரத்திலே மக்கள் அவர்களுக்கு முன்பாக அந்த இடத்தில் கூடியிருந்ததை இயேசு பார்க்கிறார். அவ்வாறு பார்த்த இயேசு, இவ்வாறு மக்கள் எல்லா இடங்களிலும் என்னை தேடி வந்திருக்கிறாரே என்று எண்ணாமல், அவரை தேடி வந்தவர்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து அவர்களுடைய தேவையை தன் தேவையாக உணர்ந்து அவர்களுக்கு அவர் பணியாற்றியதை இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் உண்மையான தலைவனிடத்திலே தலைவி இடத்திலே இருக்க வேண்டிய ஒரு பண்பாக இருக்கிறது. கத்தோலிக்க திரு அவையினுடைய பல்வேறு அங்கங்களிலே நாம் தலைவர்களாக தலைவிகளாக மக்களை வழிநடத்துகிற பொறுப்பில் இருப்பவர்களாக குடும்பம் என்கிற குட்டி திரு அவையை வழிநடத்துபவர்களாக நாம் பொறுப்பை பெற்றிருக்கிறோம். அத்தகைய பொறுப்புகளிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நான் அத்தகைய இயேசுவிடத்தில் விளங்கிய பரிவு என்கிற குணத்தை என் வாழ்விலே கொண்டிருப்பவராக நான் இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு உண்மையான தலைவன் அல்லது தலைவி என்பவர் பதவியையோ அதிகாரத்தையோ அல்லது அறிவையோ பயன்படுத்துபவர் உண்மையான தலைவராக முடியாது. மாறாக தன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அந்த மந்தைகளினுடைய தேவை அவர்களுடைய உள்ளார்ந்த அந்த அறிதலை கொண்டு செயல்படுபவராக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நான் எவ்வளவு படித்திருக்கிறேன், என்னிடத்திலே எவ்வளவு பட்டம் இருப்பது என்பதன் வழியாக நான் சிறந்த தலைவனாக மாற முடியாது. மாறாக பகிர்தல் என்கிற பரிவு என்கிற குணம் கொண்டவராக வாழ முடியும். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பரிவு என்கிற அந்த குணத்தை கொண்டவர்களாக தலைவனாக தலைவியாக கணவனாக மனைவியாக பிள்ளைகளாக பெற்றோர்களாக நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வு இயேசுவினுடைய அந்த வழிகளிலே நடக்கிற வாழ்வாக இருக்கும். அத்தகைய பரிவு என்கிற குணத்தை கொண்டவர்களாக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு அமைய யூபிலி ஆண்டிலே பயணித்து கொண்டிருக்கிற நாம் காண்கின்ற நாம் சந்திக்கிற நபர்களுக்கு இயேசுவினுடைய அதே பரிவினுடைய முகத்தை பிரதிபலிப்பவர்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.